ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு? நாங்கள் அன்றைக்கி தைப்பொங்கல் அன்றைக்கி துணி வச்சு கும்பிட முடியல. சரி அதான் இன்றைக்கி படைச்சி சாமி கும்பிட்டோம். அதோட பூஜை எல்லோரும் முடிச்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து இது 2 இலை வைப்போம்ல. ஒரு இலை வந்து அந்த உறுப்பு எடுத்துருப்பாங்கள அவங்க சாப்பிடுவோம். இன்னொரு இலை வந்து நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க இதை எந்த சாதத்தை அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட காக்காவுக்கு காக்கா அதிகமாக வராது, புறா தான் வரும். சரி எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், அதோட வாழைக்காய் பொரியல், அதோட சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா வடை, பாயாசம். இதுதான் எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி பண்ணது. அதோட ஒயிட் ரைஸ் அவ்வளோதான். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு எப்போ தான் முடியும் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வீட்டில் ஏதாச்சும் பண்டிகை அப்படின்னு வந்தால் அவ்வளோதான், வேலை ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக சரியாக போய்டும்னு வச்சுக்கோங்களேன். வேலையை ஃபுல்லாக மதியம் 1 மணி ஆச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே. நீங்கள் எப்படி படைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட என்னோடய வீடியோஸ் எப்படிலாம் எப்படி இருக்குது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக ரசம் சாம்பார் அந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.